பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவரையும் வழிகாட்டும் ஒளியின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய ஆரோக்கிய செய்தியாக நாம் பார்க்க போவது வாழை இலையின் நன்மைகள். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு முறையும் உணவை உட்கொள்ளும் பொழுது வாழை இலையை உபயோகித்தார்கள். அந்த வாழை இலையினுடைய சத்துக்கள் சூடாக அந்த உணவை போட்டு சாப்பிடும் பொழுது அந்த சத்துக்கள் அந்த உணவில் ஏறி அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைத்தது. ஆனால் இன்று நாம் அப்படிப்பட்ட வாழை இலையை நாம் உபயோகப்படுத்துவது இல்லை. ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த வாழை இலையை உபயோகித்து அதிலிருந்து கிடைக்கிற சத்துக்களை நாம் பெற்று ஆரோக்கியமாக வாழ நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வழிகாட்டும் மொழி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம் கானான் தேசம். கானான் தேசத்தை குறித்து வேதாகமத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அடைந்த வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், உபத்திரங்களை கவனித்த ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் எகிப்து தேசத்துக்கு போய் என்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவர்களுக்கு நல்ல தேசத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அந்த தேசம்தான் கானான் தேசம் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்தை குறித்து அநேக அடைமொழிகள் இருக்கிறது. கானான் தேசம்தான் இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரவேல் தேசம். இந்த தேசம் விசாலமான ஒரு தேசம், சிங்காரமான ஒரு தேசம், பாலும் தேடும் ஓடக்கூடிய ஒரு தேசம். அப்படி என்றால் அவ்வளவு செழிப்பு நிறைந்த ஒரு தேசம். தேவன் பார்த்து வைத்து கொடுத்த ஒரு தேசம், பிதாக்களுடைய ஒரு தேசம், பெலிஸ்தருடைய தேசம், உடன்படிக்கையினுடைய ஒரு தேசம், புறஜாதிகளினுடைய ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று தனிப்பட்ட தேசம் ஒன்றும் இல்லை என்பதை வேதாகமம் நமக்கு அங்கே சுட்டி காட்டுகின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், சிகாசியர் இவர்களுடைய நடுவிலே குடியமர்த்தினார் என்று நியாயாதிபதி புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வாக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை அந்த தேசத்தினுடைய நடுவிலே கொண்டு வந்து அங்கே வைத்தார். உலக வரைபடத்திலும் சரி, இஸ்ரவேல் நாடு உலகத்தினுடைய மத்திய பாகத்திலே அமைந்திருக்கிறது. கானான் தேசம் இப்பொழுது இருக்கிறதா என்றால் இருக்கிறது. புதிய பெயரோடு பாலஸ்தீனா என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த கானான் தேசம் எப்படி உருவானது என்று சொன்னால், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நோவாவினுடைய 2வது குமாரன் காம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காமுடைய மகன் கானான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கானானின் வழியில் வந்தவர்கள் தான் கானானியர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த கானானியர்களில் 7 பலத்த ஜாதிகள் ஏற்கனவே கானான் தேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள் என்று ஆதியாகமம் 10வது அதிகாரம் 6வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வாக்கியத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு அங்கே கொடுத்தார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய 75வது வயதிலே தன்னுடைய மனைவி சாராளையும் தன்னுடைய சகோதரனாய குமாரனாகிய லோத்தையும் மற்ற ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திலே குடியேறினார்கள் என்று வேதாகமத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6வது வாக்கியத்திலே வாசிக்கிற பொழுது, அக்காலத்திலே கானானியர்கள் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வாக்கியத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று அங்கே சொன்னார். உன் சந்ததிக்கு என்று சொல்லுகிற பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கும்
இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அங்கே கொடுத்தார். ஆபிரகாமுடைய பேரன் யாக்கோப்பு ஆண்டவர் ஆசீர்வதித்து யாக்கோப்பு என்ற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்ற ஒரு மறுபெயரை அங்கே கொடுத்தார். யாக்கோப்பினுடைய சந்ததியார் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீதோன் முதல் காசா பட்டணம் மட்டும் பரவி வாழ்ந்தார்கள் என்று ஆதியாகமம் 10வது அதிகாரம் 19வது வாக்கியத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டிற்கு கானான் நாடு என்று அழைக்கப்பட்டது. கிமு 1195வது ஆண்டில் இருந்து கிமு 1164 வரை சீப்ரு தீவிலிருந்து பெலிஸ்தியர்கள் என்ற ஜாதியினர் கானான் நாட்டின் கடலோர பகுதியிலே கூடியிருந்தபடியால் அந்த பகுதிக்கு பெலிஸ்தியா என்று அழைக்கப்பட்டது. கிமு 334வது வருடம் கிரேக்கர்கள் இந்த பகுதியை அரசாண்டு கொண்டு வந்த சமயத்தில் மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் சவக்கடல் பகுதிக்கும் இடைப்பட்ட எல்லா பகுதிகளையும் பாலஸ்தீனா என்று அழைத்தார்கள். ரோமர்கள் அரசாண்ட காலங்களில் பாலஸ்தீனா என்ற பெயர் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது என்று சரித்திரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? உபாகம புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 7வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். பள்ளத்தாக்குகளும் மலைகளும் ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்த ஒரு தேசம். கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, மாதுளம் செடி, ஒலிவ மரங்கள், எண்ணெய், தேன் நிறைந்த ஒரு தேசம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கல் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ள ஒரு தேசம் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேன் கூட்டிலிருந்து தேன் ஒழுகும் அளவுக்கு செழிப்பான ஒரு தேசம். தேனும் ஒளிவும் எண்ணெயும் கற்பாறையிலிருந்து வடியும் அளவுக்கு செழிப்பான ஒரு தேசம் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பச்சை நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் ஏராளமான ஆப்பிள் பழங்கள் நிறைந்த ஒரு தேசம் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கானான் தேசம் 4 கடல்களாலே சூழப்பட்ட புனிதமான பூமி என்று சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கலிலேய கடல், உப்பு கடல், பெருங்கடல், செங்கடல் என்று சொல்லி 4 கடல்களும் கானான் தேசத்தை செழிப்பாக்கி கொண்டிருந்தன. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னபோது ஜனங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு ஏற்பட்டது, ஒரு தயக்கம் ஏற்பட்டது, ஒரு கலக்கம் ஒன்று அங்கே ஏற்பட்டது. இதை அறிந்த மோசே பிதாக்களின் கோத்திரத்தில் உள்ள பிரபுக்களின் தலைவர்களை கூப்பிட்டு, நீங்கள் கானான் தேசத்துக்கு போய் அங்குள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று எனக்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அந்த பிரபுக்களுடைய தலைவர்கள் கானான் தேசத்துக்கு போய் அதை சோதித்து பார்த்து 40 நாட்கள் கழித்து அவர் திரும்பி வந்து மோசேயின் இடத்திலே ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். அந்த அறிக்கை துர்செய்தியாக காணப்பட்டது. இந்த செய்தியை அறிந்த சபையர் எல்லாரும் என்ன செய்தாங்க? ராம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட தேசத்தை வாக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி ராம் முழுவதும் அழுதார்கள். அந்த சமயத்தில் யோசுவாவும் காலேபும் மோசையை பார்த்து, நாங்களும் கானான் தேசத்தை பார்த்து சோதித்து அந்த தேசம் மகா நல்ல தேசம். என்னாக 14வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், இல்லையே அந்த தேசத்தை நாம் இழக்க நேரிடும் என்று சொல்லி யோசுவாவும் காலேபும் மோசேயின் இடத்துல ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆதி இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குறுதி சொன்னது போல ஆவியின் இஸ்ரவேல் மக்களாகிய நமக்கும் ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அது என்ன வாக்குறுதி என்று சொன்னால், பரம கானானை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், பரம தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், பரம ராஜ்யத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி அங்கே கொடுத்தார்.
கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த பரம கானானை ஆண்டவர் நமக்கு அங்கே கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த பரம கானான், பரம தேசம், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அல்லது தேசம் என்று சொன்னால், ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு தேசம். நகரத்தின் வீதிகளிலே கனிதரும் விருட்சத்தினுடைய இலைகள் உள்ள ஒரு தேசம். நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகல விதமான ரத்தன கற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தேசம். 12 வாசல்களும் 12 முத்துக்களும் உள்ள ஒரு தேசம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அவசியம் இல்லை, அதற்கு பதிலாக தேவனுடைய மகிமையே பிரகாசிக்கும் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறார். பரம தேசத்துல ராக்காலம் இல்லை, பகலில் வாசல்கள் அடைக்கப்படுவதும் இல்லை, கண்ணீர் இல்லாத ஒரு தேசம், மரணம் இல்லாத ஒரு தேசம், துக்கம் இல்லாத ஒரு தேசம், அளவுகள் இல்லாத தேசம். அந்த தேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு அங்கே கொடுப்பார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நமக்காக ஆண்டவர் பரம தேசத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆயிரத்தான் நான் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன் என்று அங்கே சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வாக்கியத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிக்க மாட்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதி புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வாக்கியத்திலே அங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கிலும் சிதறுண்டு போனார்கள். ஆனால் 1948வது வருடத்துல மே மாதம் 15ஆம் தேதி இஸ்ரவேல் நாடு என்று உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு சிதறண்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்ரவேல் நாட்டுக்கு வர அங்கே ஆரம்பித்தார்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 27வது அதிகாரம் 12வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வாக்கியத்தில் அங்கே வாசிக்கிறோம், பூமியை 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், இயேசுவானவர் 2வது முறையாக இந்த பூமிக்கு வருகின்ற வேளையில அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவ தூதர்கள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆதி இஸ்ரவேல் மக்கள் சிதறுண்டு போனாலும் ஆண்டவருடைய பலத்தினால அவர்கள் மறுபடியும் அங்கே இஸ்ரவேல் நாட்டுக்கு வருவது போல எப்படி ஆண்டவர் ஆதி இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் திரும்பவும் இஸ்ரவேல் நாட்டுக்கு கூட்டி சேர்த்தாரோ அதே போல ஆவி இஸ்ரவேலராகிய நம்மையும் ஆண்டவர் பரம தேசத்திற்கு பரம கானானுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி சேர்ப்பார் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், அநேகர் கிழக்கிலிருந்து வருவார்கள், மேற்கிலிருந்து வருவார்கள், வடக்கிலிருந்து வருவார்கள், தெற்கிலும் இருந்து வருவார்கள், பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள் என்று வேதம் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கடைசி அழைப்பை கொடுத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 50வது அதிகாரம் 3வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் வருவார்,
சங்கீதம் 50வது அதிகாரம் 5வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்லுவார். கடைசி அழைப்பு. மத்திய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க போகிறேன். ஆண்டவருடைய கடைசி அழைப்பு. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 31வது வாக்கியத்தில் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். கடைசி அழைப்பு. தேவன் தம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி அழைப்பு. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல போறார். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒன்று இருக்கிறது. அது என்ன பாட்டு என்றால், விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வியாதி உண்டு கஷ்டம் உண்டு இந்த லோகத்தில், மரணம் உண்டு துக்கம் உண்டு இந்த பாரினில், கண்ணீரில்லா நாடு கவலையில்லா நாடு வான லோகத்திலே என்று அங்கே இருக்கிறது. கண்ணீரில்லாத ஒரு நாடு, கவலை இல்லாத ஒரு நாடு, கண்ணீர் இல்லாத ஒரு தேசம், கவலை இல்லாத ஒரு தேசம். அந்த தேசம் தான் பரம கானான், அந்த தேசம் தான் பரம தேசம், அந்த தேசம் தான் பரலோக ராஜ்யம் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடவே கூடாது. எப்படி ஆண்டவர் ஆதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தது போல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் பரம கானானையும், அதாவது பரம தேசத்தையும், அதாவது பரலோக ராஜ்யத்தையும் கொடுப்பேன் என்று வாக்குறுதி அங்கே கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவிலே அவனுக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. அந்த கனவிலே அவன் பரலோகத்துக்கு அவன் ஏறி போகிறான். பரலோகத்துக்கு ஏறி போகும் பொழுது அங்குள்ள கட்டடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருந்தான். இந்த மனிதன் அங்கே சென்ற சமயத்தில் அந்த தேவதூதன் அவரை பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். உடனே அந்த மனுஷன் சொன்னான், நான் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது ஊழியத்திற்கு நிறைய பணம் கொடுத்தேன், ஆயினாலே பரலோகத்திலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி கேட்டான். உடனே தேவதூதன் சொன்னாரு, இந்த பரலோக ராஜ்யத்தை பணத்தினாலே உன்னால் வாங்க முடியாது, நீ போகலாம் என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது மனிதன் பரலோகத்துக்கு அவன் அங்கே போனான். அந்த சமயத்தில் இந்த மனுஷன் தேவதூதனை பார்த்து அங்கே சொன்னார், நான் இந்த பூமியில இருக்கின்ற பொழுது ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்தேன், ஆயினும் பரலோகத்தில் எனக்கு இடம் வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். தேவதூதன் அவரை பார்த்து சொன்னார், தானம் தர்மம் செய்வதனால நீ பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது, நீயும் போகலாம் என்று சொல்லிவிட்டார். மூன்றாவது ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போன சமயத்தில் தேவதூதன் அவரை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அப்படி அந்த மனுஷன் சொன்னார், நான் இந்த பூமியில இருக்கும் பொழுது சபையை குறித்த வைராக்கியம் என்னிடத்தில் இருந்தது, சபையினால் கட்டுப்பாட்டோடு நடத்தி கொண்டு வந்தேன், ஆகினால பரலோக ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். அப்பொழுது தேவதூதன் சொன்னார், உனக்கும் பரலோகத்தில் இடமில்லை, நீங்களும் போகலாம் என்று அங்கே சொல்லிவிட்டார். கடைசியில் ஒரு ஏழை மனுஷன் பரலோகத்துக்கு அங்கே வந்தார். அந்த மனுஷன் தேவதூதனை பார்த்து, ஐயா, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனா வந்திருக்கிறேன் என்று அங்கே சொன்னான். உடனே பரலோக ராஜ்யம் அங்கே திறக்கப்பட்டது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொன்னது போல அந்த ஏழு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு அவன் அங்கே போகிறான். சங்கீதம் 32வது அதிகாரம் முதல் வாக்கியத்தில் வாசிக்கிறோம், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டாம், நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் என்பதை வேதாகம் நமக்கு திட்டவட்டமாக அங்கே சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் நிருபத்திலே 4வது அதிகாரம் 16வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், இயேசுவானவர் பிரதானுடைய தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்கால சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மரித்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் எழும்பி கர்த்தரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் என்ற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்.
ஆயினாலும் பிரியமானவல்ல, ஆதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குறுதி சொன்னது போல ஆதி இஸ்ரவேலை நமக்கு பரம கானான், அதாவது பரம தேசம், அதாவது பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட விசுவாசத்திலும் அப்படிப்பட்ட நம்பிக்கையிலும் ஆண்டுடைய வரி வரைக்கும் காத்திருப்பான். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய வழிகாட்டு ஒளியின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகின்றோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் உள்ள அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அருமையான செய்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்து அந்த வழிநடத்தினை கர்த்தர், அதே போல ஆவின் இஸ்ரவேலராகிய எங்களை நீர் இப்பொழுது வழிநடத்தி இந்த பரம கானானை அடைவதற்கு உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த பரம கானானை நாங்கள் அடைவதற்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆவியானோர் எங்களை வழிநடத்தி நாங்கள் உண்மையிலே அதிகமாய் வேறு கொண்டு அநேகருக்கு சாட்சியாய் வாழ திரும்ப செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு மூலமாய் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.